வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை முக்கிய சீர்திருத்தம் என்பதற்கு அப்பாற்பட்டு நாட்டின் அறிவுசார் மறுமலர்ச்சியாகவே அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை அடிப்படையிலான 2025ஆம் ஆண்டு வகுப்பு திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எளிய சமுதாயத்தினர் நாட்டிற்கே முதலிடம் என்ற உணர்வுடன் செயல்பட வேண்டும் என மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்புத் துறை கால்நடைகளுக்கான அதிநவீன IVF கரு பரிமாற்ற தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை முக்கிய சீர்திருத்தம் என்பதற்கு மேல் நாட்டின் அறிவுசார் மறுமலர்ச்சியாகவே அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கல்வி மற்றும் புதுமையாக்கம் மூலமாக இந்தியாவை உலக அளவிலான போட்டித் திறனுடன் கூடிய சுயசார்பு நாடாக மேம்படுத்த தேசிய கல்விக் கொள்கை வழிவகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள புரட்சிகரமான மாற்றங்கள் குறித்து பத்திரிகை ஒன்றில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றையும் பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இதற்கிடையே கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் கல்வித்துறை சரியான பாதையில் இருந்து விலகிவிட்டதாக கூறப்படுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மறுப்பு தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் ஊழல் மற்றும் நிர்வாக பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு இருந்த கல்வித்துறையை உறுதியான முறையில் சரியான பாதைக்கு மாற்றியதே தேசிய கல்விக் கொள்கைதான் என்றும் இக்கொள்கை காலனி ஆதிக்க மனோபாவத்தில் இருந்து கல்வித்துறையை விடுவித்து இருப்பதாகவும் திரு பிரதான் தெரிவித்துள்ளார். கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை அடிப்படையிலான 2025ஆம் ஆண்டு வகுப்பு திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில், வகுப்பு வாரியங்கள் தொடர்பான சொத்துக்கள் குறித்து மட்டுமே இம்மசோதாவில் பேசப்படுவதாகவும் முஸ்லிம்களின் மத நடைமுறைகளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் கூறினார். இம்மசோதா எவருடைய சொத்துக்களையும் பறிக்கும் நோக்கம் கொண்டதல்ல என்றும் வகுப்பு வாரியங்களை அனைவரையும் உள்ளடக்கிய மதசார்பற்ற அமைப்புகளாக மாற்றவே அரசு விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் எந்த ஒரு நிலத்தையும் வகுப்பு சொத்தாக அறிவிக்க தற்போதுள்ள சட்டத்தின் விதிமுறைகள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். உலகிலேயே அதிக அளவில் வக்பு சொத்துக்கள் இந்தியாவில் இருந்தும் இந்திய முஸ்லிம்கள் ஏழைகளாக நீடிப்பது எப்படி என அவர் வினவினார். விவாதங்கள் குறித்து கூடுதல் விவரங்கள். வக்பு திருத்த மசோதாவிற்கு எதிராக மக்களவையில் எதிர்க்கட்சிகள் வெளியிட்ட கருத்துக்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதில் அளிக்கையில், கூட்டு நாடாளுமன்ற குழுவினரின் விரிவான விவாதங்களுக்கு பின்னர் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுடன் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய் விவாதங்களை தொடக்கி வைத்து பேசுகையில், வக்பு திருத்த மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் சிறுபான்மையினரை களங்கப்படுத்தி இந்திய சமூகத்தில் பிளவு ஏற்படுத்த அரசு முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளில் தோல்வியை மறைக்கவே வக்பு மசோதாவை அரசு கொண்டு வந்து இருப்பதாக சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த திரு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டினார். திமுக உறுப்பினர் திரு ஆர் ராசா விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில், அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜுவின் பேச்சு கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கைக்கு பொருத்தமாக இல்லை என்றும் அப்படி இருந்தால் தாம் ராஜினாமா செய்ய தயார் என்றும் கூறினார். திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த திரு கல்யாண் பானர்ஜி, பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த திரு ரவிசங்கர் பிரசாத் உட்பட பல்வேறு உறுப்பினர்களும் விவாதங்களில் பங்கேற்று பேசினர். இதற்கிடையே சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வகுப்பு திருத்த மசோதா நாட்டின் நன்மைக்கானது என்றும் கோடிக்கணக்கிலான முஸ்லிம்கள் மட்டுமின்றி நாடு முழுவதும் இம்மசோதாவை ஆதரிக்கும் என்றார். மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு BL வர்மா இதுபோன்ற கருத்துக்களை வலியுறுத்தி பேசுகையில், அனைவருக்கும் ஆதரவு அனைவருக்கும் வளர்ச்சி என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கம் என்றார். வகுப்பு திருத்த மசோதாவில் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைகளை அரசு ஏற்கவில்லை என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரமோத் திவாரி குற்றம் சாட்டினார். தற்போதுள்ள வடிவத்திலேயே மசோதா நிறைவேற்றப்பட்டால் அரசியல் சாசனத்தின் அடிப்படை உணர்வுகளுக்கு எதிராக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வகுப்பு திருத்த மசோதாவை ஐக்கிய ஜனதா தளம் ஆதரிக்கும் என்று JDU நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய் ஜா கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரும் 7, 8 ஆகிய தேதிகளில் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டு பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்த இருக்கிறார். இப்பயணத்தின் போது பாதுகாப்பு படையினரை உள்துறை அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடுவார் என்றும் எல்லைப் பகுதிகளுக்கு அவர் நேரில் சென்று பார்வையிடக் கூடும் என்றும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் இளைஞர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதால் இளைய சமுதாயத்தினர் நாட்டிற்கே முதலிடம் என்ற உணர்வுடன் செயல்பட வேண்டும் என மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் பாரத் இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் வெளியாகும் கருத்துக்கள் இளையோர் தலைமையிலான கொள்கை உருவாக்கம் மூலமாக தேசிய வளர்ச்சியை எட்டுவதில் புதிய யுகத்திற்கு வழிவகுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை கால்நடைகளுக்கான அதிநவீன IVF கருப்பரிமாற்ற தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பயன்படுத்தியதன் மூலம் கணுவாப்பேட் கிராமத்தில் விவசாயிகளுக்கு சொந்தமான 2 கலப்பின பசுக்கள் அதிக உற்பத்தி திறன் கொண்ட 2 உயர் மரபணு கன்றுக்குட்டிகளை ஈன்றெடுத்துள்ளன. புதுச்சேரியில் இத்தகைய வாடகை தாய் முறையில் கன்றுகள் பிறப்பது இதுவே முதல் முறையாகும். புதிய வகை கன்றுகள் முதிர்ச்சி அடையும் போது நாள் ஒன்றுக்கு 25 லிட்டர் பால் தரக்கூடியதாக இருக்கும் என்றும், இத்தகைய கறவை மாடுகள் இதே இனப்பெருக்க தொழில்நுட்பத்தை தொடர்ந்து செயல்படுத்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கால்நடை பராமரிப்பு துறையின் இணை இயக்குனர் மற்றும் நோடல் அதிகாரி டாக்டர் குமரன் தெரிவித்தார். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் IVF கரு பரிமாற்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 350 பசுக்களில் 125 பசுக்களுக்கு கருக்கள் பொருத்தப்பட்டதாகவும், இதில் 31 பசுக்களில் கருத்தரித்தல் பரிசோதனை வெற்றிகரமாக அமைந்து இருப்பதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் எட்டப்பட்டுள்ள 25% வெற்றி விகிதம் தேசிய சராசரியை விட அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். IVF தொழில்நுட்பத்தை செயல்படுத்த ஒரு பசுவிற்கு 21,000 ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக இணை இயக்குனர் தெரிவித்தார். இதில் தேசிய கோகுல் இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு வழங்கும் 5,000 ரூபாய் மானியம் போக எஞ்சிய 16,000 ரூபாயை புதுச்சேரி அரசு தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்திற்கு வழங்குவதாக அவர் கூறினார். டாக்டர் குமரன் மேலும் கூறுகையில், ராஷ்டிரிய கோகுல் மிஷன் விவசாயிகள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம மாண்புமிகு பிரைம் மினிஸ்டரோட முதன்மையான ப்ரோக்ராம். இதோட முக்கிய எண்ணமே நம்ம நாட்டு மாடுகளோட இனத்தை பாதுகாக்கிறதுக்கும் பால் உற்பத்தியை அதிகப்படுத்துக்கும் திட்டம். 95% பெண் கன்றா பிறக்கிற கரு. இதோட முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோக்கல்ல இருக்கிறது 5-8 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா குறைஞ்சது 15-20 லிட்டர் பால் கொடுக்கிற தரம் உயர்த்தப்பட்ட ஜெனட்டிக்கலி பொட்டன்ஷியல் காஃப். இதை நீங்க வளர்த்து வித்தாலோ இத கெடேரியா வித்தாலோ இதோட மார்க்கெட் ரேட்டு ரொம்ப அதிகம். சென ஊசி போட்டு கண்ணுக்குட்டி எடுக்கிறதோட கருவை நேரா வச்சு அதுல இருந்து எடுக்கிற கண்ணுக்குட்டி அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபார்மஸா முன் வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப முதல் கண்ணுக்குட்டி கணுவாப்பேட்டையில 28ஆம் தேதி பிறந்திருக்கு. இப்போ அடுத்த 2வது கண்ணுக்குட்டியும் இன்று பிறந்திருக்குது. புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணியிடங்களை நிரப்ப வரும் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெறுவதாக இருந்த செய்முறை தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய தேதி மற்றும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு பெங்களூருவில் நடைபெறும் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோத உள்ளன. லக்னோவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. வரும் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தின் வடகிழக்கு பகுதிகளில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளின் மேல் 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுவதால் இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை உள்ளடக்கிய தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகள் மற்றும் அலுவலகங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்முதல் செய்வதற்கான ஜெம் இணையதளம் மூலம் கடந்த நிதியாண்டில் 10 லட்சம் மனிதவள ஆதாரங்கள் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை முக்கிய சீர்திருத்தம் என்பதற்கு அப்பாற்பட்டு நாட்டின் அறிவுசார் மறுமலர்ச்சியாகவே அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை அடிப்படையிலான 2025ஆம் ஆண்டு வகுப்பு திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இளைய சமுதாயத்தினர் நாட்டிற்கே முதலிடம் என்ற உணர்வுடன் செயல்பட வேண்டும் என மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்.
புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை கால்நடைகளுக்கான அதிநவீன IVF கரு பரிமாற்ற தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.